இந்த ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம். எப்படி ஆங்கில வருடத்திலே ஜனவரி என்பது முதல் மாதமோ, அப்படி அரபு மாதங்களிலே ஹிஜ்ரி வருடத்திலே முதல் மாதமாக முஹர்ரம் இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி ஒரு 5 செய்திகளை இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகிறோம். 5ம் முக்கியத்துவம் வாய்ந்தது. முஹர்ரம் மாதத்திற்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறதா என்பதை இந்த காணொளியின் முடிவிலே கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே இதை முழுமையாக கடைசி வரை பாருங்கள். வல்ல அல்லாஹ் இதன் மூலம் சிறந்த பலனை எனக்கும் உங்கள் யாவருக்கும் நசீபாக்கி தரட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் விஷயம், முஹர்ரம் மாதம் என்பது, இதை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்றார்கள். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள். 12 மாதம் இருக்குது இல்லையா? இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹர், குர்ஆனினுடைய வசனம். அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12. அந்த 12 மாதங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அந்த 12இல் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். நசாயி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ஐயுல் லைலி கைருன் வ ஐயுல் அஷ்ஹுரி கைருன், யா ரசூலுல்லாஹ், இரவில் எந்த பகுதி மிக சிறப்பானது? இரவு என்பது ஒரு நீளமானது, அதில் எந்த பகுதி ரொம்ப சிறப்பானது? அதே மாதிரி மாதங்கள் 12 இருக்கிறது, இந்த மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதம் எதுன்னு கேட்டாங்க. இந்த 2 கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. இரவில் எந்த பகுதி சிறப்பு என்றால் ஜௌஃபுஹு, அதனுடைய ஓரம், அதாவது இரவினுடைய இறுதி, காலையினுடைய துவக்கம், ஃபஜருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஓரத்துண்டு, அந்த பகுதி ரொம்ப சிறப்பானது. அதில் தான் தஹஜ்ஜத் என்ற தொழுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று மாதங்களில் சிறப்பானது என்பதை சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அஃதலு ஷுஹூர், மாதங்களில் சிறந்தது ஷஹ்ருல்லாஹில் அல்லதி ததுஊனஹு முஹர்ரம், நீங்கள் எந்த மாதத்தை முஹர்ரம் என்று அழைக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வுடைய மாதம் தான் சிறப்பிற்குரியது. அப்போ முஹர்ரம் மாதம் சும்மா சொல்லலை, அது அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்விற்கு சொந்தமான மாதம் என்பதை சொல்கிறார்கள். இது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் சிறப்பு. 2வது, இஸ்லாமிய மாதங்களின் துவக்கம் முதல் மாதமாக இந்த முஹர்ரம் தான் இருக்கிறது இல்லையா? எனவேதான் 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதம் அடுத்து நான் சொல்லுவேன். அந்த 4ல் முதன்மையானது முஹர்ரம். அப்போ இஸ்லாமிய மாதத்தினுடைய துவக்கம் இந்த முஹர்ரத்திலிருந்து தான் துவங்குகிறது. இது 2வது சிறப்பு. 3வது, 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய மாதமாக வைத்திருக்கிறான். வ அர்பஅத்துன் ஹுரும், 12 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்தாலும் அந்த 12லே 4 மாதங்கள் சிறப்பானது. சிறப்பிற்குரிய கண்ணியமான மாதங்கள் எது? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 ஒன்று போல வரும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். அடுத்து இடையில இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரஜபுல் முதஃபர், ரஜப் மாதம். இந்த 4 மாதமும் கண்ணியமான மாதம். ஏன் கண்ணியமான மாதம்? இந்த மாதத்திலே அறிஞர்களிலே சிலர்கள் விரிவுரைகளிலே இப்படியும் எழுதியிருக்கிறார்கள், ஷைத்தான் இந்த மாதங்களிலே சொர்க்கத்திற்குள், அதாவது அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பது ஒன்று, நரகத்திற்கு தகுதியானவர்களை அவனால் தேர்வு செய்ய முடியாது என்ற கருத்தையும் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாதம் கண்ணியமான மாதம் என்பதனுடைய அடையாளம், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த மாதங்களிலே போர் செய்யக்கூடாது. அரபுகள் போரிலேயே கலந்து வாழ்ந்தவர்கள் இல்லையா? எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் போர், அப்படி இருந்துச்சு இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பே. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தலைமுறையாக போரிட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டு ஒட்டகம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒட்டகத்தினுடைய தொழுவத்தில் போய் மேஞ்சிடுச்சு, கொஞ்ச நேரம் இருந்துருச்சு, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரையோ அல்லது உணவையோ சாப்பிடுச்சுன்னா இதை காரணமாக வச்சுட்டு இந்த 2 குலமும் 2 கோத்திரமும் ஆண்டாண்டு காலமாக போரிட்டு சண்டையிட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்படி சண்டையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள். அப்போ அந்த மாதிரியான வெறுப்பும் சண்டையும் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலேயே இந்த மாதங்கள் வந்துருச்சுன்னா, துல்ஹிஜ்ஜா, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜபு வந்துருச்சுன்னா சண்டையெல்லாம் அப்படி ஸ்டாப் ஆக்கிடுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இது கண்ணியமான மாதம். அப்போ அந்த காலத்திலிருந்து இது கண்ணியம் என்பது அல்லாஹ்வினால் நிலைநிறுத்தப்பட்டது. திருக்குர்ஆனும் அதை உண்மைப்படுத்துகிறது. அப்போ முஹர்ரம் மாதம் அந்த 4 கண்ணியமான மாதங்களில் ஒன்று. இது 3வது செய்தி முஹர்ரம் மாதத்தை பற்றி. 4வது முக்கியமான செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு அடுத்து
ஒரு சிறப்பான மாதம் இருக்கிறது, சிறப்பான நோன்பினுடைய நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு தான். ரமதான் மாசத்துல எவ்வளவு கண்ணியம், அது எவ்வளவு சிறப்பிற்குரிய நோன்பு அது. அந்த நோன்புக்கு கூலியே கிடையாத. என்ன இப்படி சொல்றீங்க? கூலி கிடையாது. ஆமா, கூலியே கிடையாது. அல்லாஹ் தான் அதற்கு கூலி. எவ்வளவு சிறப்பு! பள்ளிகள் எல்லாம் எவ்வளவு ஜோராக செயல்படுகிறது, எவ்வளவு தூரம் இபாதத்திலே மக்கள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நாம் அந்த நாட்களை, அந்த மாதத்தை கடக்கிறோம். அந்த அளவுக்கு ஈக்குவலா அந்த ரமதானுக்கு அடுத்து சிறப்பான நோன்பு என்றால் அது முஹர்ரம் மாசத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்பு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாசத்தை பற்றி 4வது சிறப்பை சொன்னார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக முஹர்ரம் மாதத்திலே அதிக நாட்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸினுடைய குறிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. இது 4வது முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு. 5வது முக்கியமான சிறப்பு, இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ஆஷூரா என்கின்ற ஒரு தினத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், அது ஆஷூரா 10வது நாள் என்ற பெயரிலேயே அப்படியே இஸ்லாமிய வரலாற்றில் நிலைத்து போய்விட்டது. பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. நான் தனி காணொளி ஒன்று போடுகிறேன் ஆஷூரா சம்பந்தமாக. இதிலே நான் முஹர்ரம் மாதத்தினுடைய 5 சிறப்புகளை அடுக்கியதினாலே இதிலே 5வது சிறப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ஆஷூரா நாளை வைத்திருக்கிறான். சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். ஆஷூரா நாளின் நோன்பு இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல. அந்த ஒரு நாள் நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அழிக்கும். ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த ஒரு நாள் நோன்பு அமையும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் நோன்பு இருந்தாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தந்தான், ஃபிரௌனை அல்லாஹ் வீழ்த்தினான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தான். நைல் நதியிலே அவர்களை மூழ்கடித்தான், இவர்களை அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு அப்படி பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தான். இதற்காக வேண்டி யூதர்கள் நோன்பு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எங்களுக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நெருக்கமானவங்க, எனவே நாங்களும் நோன்பு இருப்போம் என்று சொல்லி அந்த 10வது நாள் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு வந்தால் நான் 9வது நாளும் 10வது நாளும் சேர்த்திருப்பேன். காரணம், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், அவங்க செஞ்ச மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 9வது நாளும் 10வது நாளும் சேர்த்திருப்பேன் என்ற வழிமுறையும் காட்டினார்கள். அதே போன்றுதான் இந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதையும் சொன்னாங்க. இந்த மகத்தான நாளை அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் வைத்திருக்கிறான். எனவே இந்த 5 சிறப்பு பலன்களையும் இந்த முஹர்ரம் மாதம் தாங்கி இருக்கிறது. அந்த மாதம் தான் இதோ நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. சிறப்பான இந்த நாட்களிலே செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான், வலா ததுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், ஃபலா ததுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்களே இதில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அதாவது என்ன அர்த்தம்? இதுக்கு 2 விதமான அர்த்தம் எழுதுகிறார்கள். ஒன்று, நீங்கள் வரம்பு மீறி இதிலே சண்டை சச்சரவுகள் செய்யாதீர்கள். 1. 2வது கருத்து, நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாவங்களை செய்து அநியாயங்கள் செய்து அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய நஃப்ஸுக்கே உங்களுக்கே நீங்கள் விரோதமாக பாதகமாக ஆகிவிடாதீர்கள். பாவத்தை நிச்சயமாக தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இப்போ மற்ற மாதத்தெல்லாம் பாவம் செய்யலாமா, இந்த மாதத்தில் மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாதுன்னு? எல்லா மாதத்துலையும் பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதம் குறிப்பாக எந்த பாவங்களிலும் இந்த குறிப்பிட்ட 4 மாதங்கள் துல்ஹஜ்ஜி, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் தான் முஹர்ரம். எனவே இந்த சிறப்புகளை உள்வாங்கி இதை கண்ணியமாக எதிர்கொள்வோம். ஆஷுரா நோன்பு வைப்போம், தாசுஆ 9வது நாள் நோன்பு வைப்போம். அல்லாஹ்வின் பேரருளை பெறுவோம். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.